செழும் பிள்ளைக்கார் இதன் மீதில் இருந்த விராட்டி விலோச்சனகம்புகளால் செய்ய தடுமாறி மேனி தளங்குருக பதிதாவமுடல் குணமே இருவேளை புகுந்த பராக்கிரமம் அது பாடி நாடறியும்படி கூப்பிடு நாவலத்தைகளையார் 14 உலகைகளுமேதிய இருதாளே நாறுகளம்பணியா பறிவோடு புரண்ட பராக்கிரம நாடகருந்தவம் வாய்ப்பதும் ஒரு நாளே ஆடகமதர நீர் அசையாமகோரம் பெற நாட்டி 1000 வெம்பகுவாய் பணி கயிறாக ஆழி கடைந்த முதாக்கி அநேக பெரும் பசிதில் அருள் ஆயனும் அன்றையில் தீப்பட அதிபார வாடை நெடுங்கிரியோட்டி வீரனும் எம்பரமாற்றிய வாழ்வெனும் வஞ்சகராட்சத குலமாள வாசவன் வஞ்சிரை மீட் அவன் 100 மடங்களும் மீட் அவர் வானுலகும் குடியேற்றிய பெருமாளே நாடறியும்படி கூப்பிடு நாவலதைகளையா 14 உலகைகளுமேற்றிய இருதாளே நாறுகளம்பணியா பறிவோடு புரந்த பராக்கிரம நாட அருந்தவம் வாய்ப்பதும் ஒரு நாளே நமஸ்காரம். அருணகிரிநாதரின் திருப்புகழ் காப்ப அவரால் எந்த நிலையில் இருந்து பாடப்பெற்றன என்று சற்று யோசித்தார். யான் தான் எனும் சொல் இரண்டும் கெட்ட நிலையில் இருந்து பாடியவை என்று நமக்கு புரியும். யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாகிய நின்ற நிலை, அதாவது அவர் தெய்வீக நிலையில் இருந்து பாடியவை. ஆதலால் தான் அவைகளை தெய்வ வாக்கு என்று கூறுகிறோம். திருப்புகழ் ஒரு களஞ்சியம். வேதம், வேதாந்தம், இதிகாசங்கள், ராமாயண மகாபாரதம், எல்லா புராணங்கள், மருத்துவம், இசைக்கலை, இவையெல்லாம் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. அரு சமய சாத்திர பொருளோனான முருகனை பாடும் பொழுது 6 சமயங்களையும் வாழ்த்துகிறார். பெங்களூர் வெள்ளி விழாவில் இது முக்கிய கருத்தாக வைத்தோம். ஓவியத்தில் அந்தம் அருளும் முருகனை திருப்புகழ் ஓவியமாக மும்பாயில் அனுபவித்தோம். இப்பொழுது திருப்புகழை 2 பெரும் தத்துவங்களாக விரித்து அனுபவிக்கப் போகிறோம். வேத, ஆகம, உபனிஷதங்களின் கருத்துக்களை உணர்த்தும் ஞான விளக்காகவும், பக்தியில் விளைந்து இசையும் லயமும் கலந்து தரும் மனோலயம் என்றும் அனுபவிக்கப் போகிறோம். ஆன்மீக பெரியோர்களும் பேரறிவாளர்களும் இந்த கருத்தரங்கில் கலந்து கொள்கிறார்கள். நம் நாடு சுதந்திரம் பெற்று பொன்விழா கொண்டாடி முடிந்த இத்தருணத்தில் எழுத்துத் துறையில் பொன்விழா கொண்டாடிய எழுத்தாளர் தலைமை வகிப்பது மிகவும் பொருத்தம்.
திரு லட்சுமி சுப்பிரமணியம் அவர்கள் 1000க்கும் மேற்பட்ட சிறு கதைகள் எழுதியிருக்கிறார். பல பரிசுகளையும் பெற்றிருக்கிறார். முக்கியமாக கலைமகளின் ஸ்ரீ நாராயண சுவாமி ஐயர் நாவல் பரிசு அவருக்கு கிடைத்தது பெருமைப்படத்தக்கது. பரமாச்சாரிய சுவாமிகளின் ஜீவிய சரிதத்தையும் அன்னாரது நூற்றாண்டு விழா ஜெயந்தியின் போது எழுதி வெளியிட்டிருக்கிறார். ஞான பூமியில் ஆரம்ப காலத்திலிருந்தே பணியாற்றிய அவர் மணியனின் மறைவுக்கு பிறகு ஞான சுடர் என்னும் இந்து சமய பத்திரிகையை இப்பொழுது பிரசுரித்து வருகிறார். ஆன்மீகம் தவிர பல துறைகளில் அவருக்கு ஈடுபாடு உண்டு. இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் எழுத்தில் எளிமையும் எல்லோருக்கும் நன்றாக புரியும்படியும் தான் சொல்ல வேண்டியதை பிறர் சந்தேகமில்லாமல் புரிந்து கொள்ளும்படியும் கிளாரிட்டி என்பார், அது நன்றாக இருக்கு. அவர் தமிழை படிக்கும் பொழுது நமக்கு பெட்ரான் ரசலுடைய ஆங்கிலம் ஞாபகம் வரும். அவர் ஆங்கிலத்தில் அவ்வளவு அழகாக எல்லோருக்கும் புரியும்படியாக கிளாரிட்டி என்பது அவருடைய உச்சகட்டம். அதே ஒரு எழுத்தில் நாம் பார்க்கிறோம். இன்னொரு விஷயம், ஸ்ரீ SLS அவர்களின் துணைவியார் திருப்புகழ் அன்பர்களில் ஒருவர். திருப்புகழ் கனி அமுதம் என்னும் நம்முடைய விசேஷ விழா மலரை, அதாவது சோவனை தொகுத்து அளித்து அவர் நம்மில் ஒருவராகிவிட்டார். ஸ்ரீ SLS அவர்களை பணிவன்புடன் வருக வருக என்று வரவேற்கிறேன். ஒரு கோவிலில் போனால் எனக்கு வேலை வேண்டும், குழந்தை வேண்டும், இப்படி நோய் குணமாக வேண்டும், எனக்கு கல்யாணம் ஆக வேண்டும், இப்படியெல்லாம் வேண்டிக் கொள்கிறார்கள். எல்லாம் ஆன்மீகமான கொள்கை. அதையும் ஆண்டவன் ஏற்றுக்கொள்கிறார். அப்படி கேட்கும் பொழுது 2 விதமாக ஆண்டவன் அருள் செய்கிறார். ஒன்று, நீங்கள் கேட்பது எதுவானாலும் அதை கொடுத்து விடுகிறான். அதை கொடுத்த பிறகு கொஞ்ச நாள் அதை சுருக்கி பார்த்த பிறகு இவ்வளவுதானா, இதில் இவ்வளவு சொப்பமான இன்பம் தான் கிடைக்குமா, இதை நிலையாக இல்லையாக தெரிந்து கொண்டவுடனே பணம் பக்குவம் அடைந்து ஆண்டவரிடம் கரை சேர்ந்து. இன்னொன்று, ஆண்டவன் கொடுக்க மாட்டான். கொடுக்காவிட்டாலும் அதை ஒரு ஏமாற்றமாக எடுத்துக் கொள்ளாமல் அதை அடையாமல் மனம் பக்குவம் வரும்படியான ஒரு மனதையும் கொடுத்து விடுகிறார். ஒன்று கொடுத்து கட்டக்க வைப்பது, இன்னொன்று கொடுக்காமல் இனிக்க வைப்பது. இந்த இரண்டையுமே இருவிதமாக ஆண்டவன் கொடுத்து அருள்பாலிக்க செய்கிறார். இந்த உண்மையான தத்துவத்தை தான் நாம் திருப்புகழ் மூலமாக பல இடங்களிலும் காண்கிறோம். லௌகீகமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பல லாபங்களையும் பல சந்தர்ப்பங்களையும் சுட்டிக்காட்டி திருப்புகழ் பல இடங்களில் சொல்லுகிறது. இதிலிருந்து பிரிந்து வந்து மனோல ஏற்பட்டு ஆண்டவருடைய பக்திகள் நிலையான இன்பம், சுதந்திரமான இன்பம், நீடித்த இன்பம் பெறுவதற்கு வழி என்பது என்ன என்பதையும் திருப்புகழ் சொல்லிக் கொடுக்கிறது. ஆண்டவன் நமக்கு காட்டக்கூடிய இருவிதமான அருள் இரண்டையும் சுட்டிக்காட்டும் ஒரு அபூர்வமான ஒரு திருப்புகழ். குருஜியிடம் இந்த திருப்பணி மலர் நான் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் என்னுடைய பணிகளை பற்றி சொல்வதற்காக போயிருந்தேன். அவர் அதுவரை நடந்த வேலைகளை ஒரு பார்வையிட்டு விட்டு, எல்லாம் தெளிவாக நடந்து கொண்டிருக்கிறதா, உங்களுடைய முயற்சியிலே எதுவும் தடங்களோ தடையோ எதுவும் இல்லையே கேட்டார். எல்லாம் சரியா இருக்கிறது, ஆனால் மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறார். குடும்பத்திலே ஒரு சங்கடம். திருச்சி வாயில் அமர்ந்த முருகப்பெருமான் என்னுடைய மன அலைகள் ஒரு வழி செய்யக்கூடாதா என்று கேட்டார். அவர் உதாரணமாக எனக்கு திருப்பூரை எடுத்துக் கொடுத்து இதை ஓத சொல்லும், எல்லாம் குணமாக்கி விடும், குணக்கும் மனசஞ்சலம் வந்து போகும் என்று சொல்லி பிரசாதத்தையும் உங்களுக்கு கையில் கொடுத்தார். அதன் பிறகு படிப்படியாக எல்லாம் தெரிந்து நானும் என்னுடைய பணியில முழுமையாக ஈடுபட செய்து தகுந்த நேரத்தில் அது முடிக்கக்கூடிய ஒரு வல்லமையும் ஒரு நெருக்கத்தையும் எனக்கு ஒன்று கொடுக்க. எதற்காக சொல்கிறேன் என்றால், திருப்பூரை மூலமாக லௌகீகமான காமியார்த்தமான பக்திக்கு கூட பலன் கிடைக்கும். அதைத்தான் சொல்ல வந்தேன். ராமாயணம் சொல்லும் இடத்திலெல்லாம் அனுமார் வந்து 3 வாரமாக கொண்டு கண்ணீர் துயர்த்து கொண்டிருப்பார் என்று சொல்லுவது வழக்கம். அனுமார் தெரிஞ்சு எங்கே ராமாயணம் இருந்தாலும் அங்கே வந்து விடுவார். அதே போல திருப்பூர் ஓதுமிடம் எல்லாம் அதனுடைய ஒலிக்கமனம் எல்லாம்
அணுகினால் வந்து நம் பக்கத்தில் இருந்து கண்ணின் துணி கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அதன் மூலமாக முருகப்பெருமானிடம் நம்முடைய புல்களை, நம்முடைய குறைகளை, நம்முடைய சித்த ஆசைகளை எடுத்துச் சொல்லி நம்மையும் கரை சேர்க்க உதவுவார் என்பது எனக்கு திடமான நம்பிக்கை. அந்த அருணகிரிநாதர் வாக்கிலே கிடைத்திருக்கிற திருப்புகழ் 1330 ஆராய்ந்து பார்த்தோம். ஆனால்